நீ உங்க அண்ணனை கோயில் குளம் வரைக்கும் கூட்டிட்டு வந்துரு. நானும் ஸ்வேதா அங்க கூட்டிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ளையும் பொண்ணும் தூரத்துல இருந்து ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டோம். தூரமாவா? ஏன் பக்கத்துல பக்கத்துல பாத்துக்கிட்டா என்ன? இல்ல கௌதம், உன் அண்ணன் நல்ல மனநிலையில இருந்தா பரவாயில்ல. அவரு குழந்தை மாதிரி எப்போ என்ன பண்ணுவாருன்னு யாருக்கும் தெரியாது. உங்க அண்ணன் ஸ்வேதாவை பக்கத்துல பார்த்து ஸ்வேதாவை ஏதாவது பண்ணி அவ பயந்துட்டான்னா அவ்வளவுதான், இந்த கல்யாணமே வேண்டான்னு கோயிலை விட்டே ஓடிடுவா. அதனால்தான் கௌதம் சொல்றேன், நாம ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரையும் பாத்துக்க வச்சு பிடிக்க வச்சிருவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல பார்த்து பழக விட்டுருவோம். மாதவா, பொண்ணு நல்லா பாத்துக்கடா. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். எங்க அண்ணன் எப்ப என்ன பண்ணுவானே சொல்ல முடியாது. எங்க அண்ணன் ஒரு பொண்ணு மாப்பிள்ள பார்க்க வந்தப்போ அவன் திடீர்னு குரங்கு மாதிரி குறகுறன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். கௌதம், நான் கரெக்டா சொல்லிருக்கேன் பாத்தியா? இந்த கல்யாண விஷயத்துல எந்த தப்பும் நடந்துடக்கூடாது கௌதம். அதனால்தான் சொல்றேன், உன் அண்ணனும் ஸ்வேதாவும் தூரத்துல இருந்து ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மத்தத பாத்துக்கலாம். சரி, அப்ப நான் போய் என் அண்ணனை கூட்டிட்டு வரேன். அம்மா, மாப்பிள்ளையும் வந்துட்டாங்களா? போலாமா? இல்லம்மா, மாப்பிள்ளை தனியா வருவாருன்னு நினைச்சேன். ஆனா அவங்க அண்ணனும் கூட வந்திருக்காரு. ஏன், அதனால என்ன? என்ன பாட்டி நீங்க? நான் மாப்பிள்ளை தனியா வருவாரு, ஸ்வேதா கூட தனியா பேச விடலான்னு நினைச்சேன். ஆனா அவங்க அண்ணன் கூட வந்ததுனால அது முடியாம போச்சுல. இருந்துட்டு போகட்டும்டி. தனியா பேச முடியாட்டி என்ன? ஸ்வேதா தூரத்துல இருந்து மாப்பிளைய பாத்துட்டு போறா. ஸ்வேதா, தூரத்துல இருந்து மாப்பிளைய பாக்குறதுல உனக்கு என்ன வருத்தமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பூமிகா அம்மா. நான் தூரத்துல இருந்தே மாப்பிளைய பாத்துக்கிறேன். ஆனா எனக்கு பயமா இருக்கு. என்ன பயமா இருக்கு? தெரியலம்மா, ஏதோ பயமா இருக்கு. பயப்படாத ஸ்வேதா, நான் முதல்ல போன்ல உனக்கு மாப்பிள்ளையோட போட்டோவை காட்டுறேன். நீ மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்கோ. அப்பதான் தூரமா நின்னு பாக்கும்போது யாரு மாப்பிள்ளைன்னு உனக்கு தெரியும். சரியா? என்ன ஸ்வேதா, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? மாப்பிள்ளை நல்ல வாட்ட சாட்டமா ஜம்முன்னு இருக்காரு. இப்படி ஒரு மாப்பிள்ளைய யாருக்கு தான் பிடிக்காம போகும்? மாப்பிள்ளை பேர் என்ன தெரியுமா? மாதவன். பேருக்கு ஏத்த மாதிரி நல்லா அழகா இருக்காருல்ல? என்ன ஸ்வேதா, எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிற? மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? உங்க எல்லாருக்கும் சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான்மா. சரி, வாங்க மாப்பிள்ளைய பார்க்க போலாம். மேடி, வெளியே வா. என்னடா வெக்கலாம் படுற? அங்க பாடுறா மகாலட்சுமி.
ஸ்வேதா, அங்க பிரவுன் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு பாரு, அவர்தான் உன்னை பார்க்க வந்திருக்கிற மாப்பிள்ள மாதவன். போட்டோல நீ பாத்துட்ட, இப்போ நேர்லயும் பாத்துக்கோ. ஸ்வேதா, பாரு மாப்பிளைய. அந்த பிரவுன் கலர் Dress போட்டுட்டு முன்னாடி நிக்கிறாரே, அவரா? ஆமா, அவரேதான். ம், பெரிய பணக்கார வீட்டு பையன். ம். உனக்கு பிடிச்சிருக்கா? ஸ்வேதா, உனக்கு மாப்பிளைய பிடிச்சிருக்கா? நிஜமாவே என்ன அவருக்கு பிடிச்சிருக்கா? ஏன் ஸ்வேதா அப்படி கேக்குற? ஆ, இல்ல, ஆள் பாக்குறதுக்கு நல்லா இருக்காரு, பணக்கார வீட்டு பையனை வேற சொல்றீங்க. நான் குண்டா இருக்கேன். பொதுவா என்னை யாருக்கும் பிடிக்காது, அதான் கேக்குறேன். என்ன ஸ்வேதா, உன்னை நீயே குறைவா நினைக்கிற? மாப்பிளைக்கு பிடிக்காமலா நாங்க உன்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து மாப்பிளைய காட்டுவோம்? ஒரு முக்கியமான விஷயம் ஸ்வேதா, மாப்பிள்ளை பக்கத்துல இருக்காருல்ல, அவரோட அண்ணன், அவரை நீ நல்லா பாத்துக்கோ. அந்த மெரூன் கலர் ஷர்ட் போட்டிருக்காருல்ல, அவர்தான். தெரியுதா? அவர் பேரு மேடி. பாக்க எப்படி இருக்காரு? நல்லாதான் இருக்காரு. பாக்க நல்லதா இருப்பாரு, ஆனா ஆளு மூளை வளர்ச்சி குறைபாடு உள்ளவரு. அப்பப்ப சின்ன குழந்தை மாதிரி நடந்துப்பாரு. பார்த்தா அப்படி தெரியலையே. பார்த்தா தெரியாது, பழகுனாதான் தெரியும். அதனால அவருக்கு எந்த பொண்ணும் அமையல, இன்னும் கல்யாணமும் ஆகல. மாப்பிள்ள உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதுக்கு முக்கிய காரணமே அவங்க அண்ணன் மேடிய நீ நல்லா பாத்து பண்றதுக்காக தான். மாப்பிளைக்கு உன்னோட உதவுற குணம், இறக்க குணம் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால அவங்க அண்ணனை நீ நல்லா பாத்துப்பன்னு அவர் உன்னை நம்புறாரு. அதான் நீ குண்டா இருந்தா கூட பரவாயில்லன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்பட்டு வந்திருக்காரு. ஆமா ஸ்வேதா, நாங்க கூட மாப்பிள்ளை கிட்ட நீங்க ரொம்ப பெரிய பணக்காரரு, பாக்குறதுக்கும் அழகா இருக்கீங்க, அப்புறம் ஏன் எங்க வீட்டு குண்டு பொண்ண கல்யாணம் பண்ண விரும்புறீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவரு எனக்கு உருவம் முக்கியம் இல்ல, உள்ளந்தான் முக்கியம்னு சொல்லிட்டாரு.
எனக்கு மனைவியா வர்ற பொண்ணு எங்க அண்ணனை மட்டும் நல்லா பாத்துக்கிட்டா போதும்னு சொல்லி உங்க பொண்ண நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன்னு சத்தியமே பண்ணி கொடுத்துட்டாரு. உன் மேல அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை, அதனாலதான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் சொன்ன வார்த்தை, அவர் பண்ணி கொடுத்த சத்தியம், இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு பையன் எங்க தேடினாலும் கிடைக்காதுன்னு தான் உனக்கு அவரையே பேசி முடிக்கலாம்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். ஸ்வேதா, எங்க முடிவு சரிதானே? நீ மாப்பிள்ளையோட அண்ணனை நல்லா பாத்துப்பல்ல? பாத்துப்பேன். இப்ப சரின்னு சொல்லிட்டு அப்புறம் பின்வாங்க மாட்டல்ல? இல்ல, நான் பின்வாங்க மாட்டேன். ஸ்வேதா, நீ இத கோவில்ல வச்சு சொல்ற. கடைசி வரைக்கும் எடுத்த முடிவுல உறுதியா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலயும் மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொல்லிடக்கூடாது, சரியா? அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஏ ராசாத்தி, என் தொங்கம். சரி, அப்ப நான் மாப்பிள்ளை கிட்ட ஸ்வேதாக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறேன். கௌதம், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. மகாலட்சுமி, என்னாச்சு? என்ன சொன்ன பூமிகா? ஸ்வேதாவுக்கு உங்க அண்ணனை ரொம்ப பிடிச்சு போச்சு. பூமிகா, நிஜமா தானே சொல்றேன்? கோயில்ல வச்சு நான் போய் சொல்லுவேனா கௌதம்? உண்மையதான் சொல்றேன். ஸ்வேதாவுக்கு உங்க அண்ணனை ரொம்ப பிடிச்சிருச்சு. சூப்பர். இது கோயில் இல்லாம வேற இடமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நீ சொன்ன விஷயத்துக்கு நான் ஒரு கிஃப்டே கொடுத்திருப்பேன். இப்ப கொடுக்க முடியாது, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு கிஃப்ட் கொடுப்பேன். கிஃப்ட் தானே, பரவாயில்ல கொடு கௌதம். இல்ல, இது கோவில், அதனால கொடுக்க முடியாது. சரி, ஓகே. ஸ்வேதா எங்க அண்ணனை பிடிச்சிருக்குன்னு சொன்னதை அவங்க வாயால சொல்லி நான் காதால கேட்கணும். ஏன் கௌதம் இப்படி சொல்ற? என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஏய், நம்பிக்கை இல்லாமலாம் ஒண்ணும் இல்ல. எங்க அண்ணனை எந்த பொண்ணுமே பிடிச்சிருக்குன்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. அதனாலதான் ஸ்வேதா சொல்லி கேட்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஐயோ இல்ல கௌதம், வேண்டாம். ஸ்வேதா பயந்துருவா. பயந்துருவாங்களா? ஸ்வேதா எங்க அண்ணனை பார்த்தா தானே பயப்படுவாங்க, என்ன பார்த்து ஏன் பயப்படணும்? அது வந்து ஸ்வேதா கொஞ்சம் ரிசர்வ் டைப் கௌதம். அவ ஆம்பளைங்க கிட்ட எல்லாம் அவ்வளவா பேச மாட்டா. லேசா சத்தம் போட்டா கூட அப்படியே அழுதுருவா. ரொம்ப சென்சிட்டிவ். ஏய் ப்ளீஸ் பூமிகா, ஸ்வேதா கிட்ட அவங்க விருப்பத்தை மட்டும் நான் கேட்டுக்கிறேன். கௌதம், ஸ்வேதா கிட்ட நான் பேசி ஒரு மாதிரியா ஒத்துக்க வச்சிருக்கேன். நீ பேசி எதையாச்சும் குழப்பி விட்டுட்டேன்னா? அதெல்லாம் குழப்ப மாட்டேன். நான் வெறும் 2 வார்த்தை மட்டும் தான் பேசுவேன். மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்பேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரி கேளு. தேங்க்யூ தேங்க்யூ. சரி இரு, நான் போய் ஸ்வேதா கிட்ட பேசிட்டு வரேன். ஷூர் ஷூர். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேற. ஸ்வேதா, மாப்பிள்ளை உன்கிட்ட ஏதோ தனியா பேசணுமா? தனியாவா? எனக்கு பயமா இருக்கு பூமிகாமா. மாப்பிள்ளை என்ன நிறைய கேள்வி கேட்டா நான் என்ன பண்றது? நான் ஒரு படிக்காத மக்கு, எனக்கு இங்கிலீஷ் கூட தெரியாது. நான் பேசுறது பார்த்து என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா? ஏய், நீயா எதையாவது கற்பனை பண்ணிக்காத ஸ்வேதா. நான் எல்லாத்தையும் மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டேன். நீ படிக்கல, எங்க வீட்டுல தான் இருக்கன்னு எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அவருக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும். எதையும் மறைச்சு மாப்பிள்ளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கல. மாப்பிள்ளைக்கு உன் வாயால அவரை பிடிச்சிருக்குன்னு சொல்றத கேட்கணுமா? அதனால அதை மட்டும் நீ சொல்லிடு ஸ்வேதா, வேற எதுவும் நீ பேசாத. சரி, இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு. நீங்க கண்மணிமா மரகத பாட்டியெல்லாம் கூட இருக்கீங்களா? சரி, சீக்கிரம் வா.
அம்மா அவர் வரார். ஹாய். வணக்கம் பாட்டி. வாங்க தம்பி. வணக்கம் ஆண்டி. ஹலோ ஸ்வேதா, எப்படி இருக்கீங்க? ஏதாவது பேசு ஸ்வேதா. நல்லா இருக்கேன். அப்புறம் ஸ்வேதா, உங்க குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பூமிகா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னாங்களா? ம், சரி. இந்த கல்யாணத்துல உங்களுக்கு சம்மதம் தானே? ம், சம்மதம். அப்ப என்னோட அண்ணனை பத்தி உங்ககிட்ட சொன்னாங்களா? ம், சொன்னாங்க. ஆக்சுவலி இந்த கல்யாணமே என்னோட அண்ணனுக்காக தான். கல்யாணம் முடிஞ்சதும் என்னோட அண்ணனை நீங்க நல்லா பார்த்துப்பீங்கல்ல? நல்லா பார்த்துப்பேன். என்ன 2 வார்த்தைன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கான். கடவுளே, இந்த மேட்ரு சொதப்பாம போகணும். ஸ்வேதா, எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும். என்ன? எங்க அண்ணன் கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசுறீங்களா? எங்க அண்ணனும் உங்ககிட்ட பேச ஆசைப்படுறான். என்ன குண்டு மேல குண்டா தூக்கி போடுறான்? பேசாம ஸ்வேதா கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிடலாமா? ஆ, பேசுறேன். எங்க அண்ணன் கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் பயம்லாம் ஒன்றும் இல்லைல்ல? கௌதம் ஏன் இப்படி பண்றான்? இல்ல. அப்ப சரி. ஒரு நிமிஷம் இருங்க, நான் எங்க அண்ணனை கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ, என்ன கண்மணி, பிரச்சனை முடியாம வளர்ந்துகிட்டே போகுது. கௌதம் அண்ணன் வந்து ஸ்வேதா கிட்ட ஏதாவது உளறிட்டான்னா நம்ம பிளான் சொதப்பிடுமே. இப்ப என்ன பண்றது? ஏதாவது பண்ணி சமாளிச்சுதான் ஆகணும். பூமிகாமா, நான் எதுவும் மாப்பிள்ளை கிட்ட தப்பா பேசிடலையே? இது வரைக்கும் இல்ல. இனிமே தப்பா பேசிடாம பாத்துக்க. ம், பயமா இருக்குமா? பயப்படாத ஸ்வேதா, நாங்க எல்லாரும் கூட இருக்கோம்ல. இங்க பாரு ஸ்வேதா, மாப்பிள்ளையோட அண்ணனை பத்தி உன்கிட்ட ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டேன். அவர் சின்ன புள்ளத்தனமா ஏதாவது தப்பா பேசி வார்த்தையை விட்டாலோ இல்ல உளறினாலோ நீ அதெல்லாம் தப்பா எடுத்துக்க கூடாது, சரியா? ம், மகாலட்சுமி. மேடி, ஆ, வா ஸ்வேதாட்ட போய் பேசலாம். ஸ்வேதா கிட்ட பேசலாமா? ம். சரி, போலாம். ஆனா அண்ணா, நீ ஸ்வேதா கிட்ட போய் டீசெண்டா பேசணும், சரியா? ம், குரங்கு மாதிரி குறுகுறுன்னு சத்தம் போடுறது, இந்த கொசுன்னு கன்னத்துல அடிக்கிறது, இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது, ஓகேவா? அப்புறம் நீ இந்த மாதிரிலாம் பண்ணனா ஸ்வேதா பயந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாதுப்பா. ஆ, பண்ண மாட்டேன், பண்ண மாட்டேன். பண்ண மாட்டல? ம். அப்புறம் இது எதுக்கு? வா. ம், மேடி, வா. அண்ணா, அண்ணி பாரு.
என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா?